இப்போ நம்ம ஆக்கூர் பாலமுருகன் அவருடைய இடத்துல இருக்கோம். இது வந்து மாப்பிள சம்பா பாத்திருக்கீங்க. நெல் ஏற்கனவே எடுத்த பதிவு தான். இது கதிர் வந்து கிட்டத்தட்ட இது மடங்குற இடத்துக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 7-8 அடி உயரம் நெல்லு வந்து விளைஞ்சி பாதி கதிர் வந்து பழுத்துட்டு. கதிரை பாத்தீங்கன்னா தெரியும், கதிர் வந்து பாதி மடங்கிச்சு, முதிர்ச்சி அடைஞ்ச நெல்லாயிட்டு. இத வந்து நம்ம ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணியா பாருங்க, என்னுடைய தொட உயரம் தண்ணி இருக்குங்க. இன்னமும் 4 அடி ஆழம் தண்ணி இருக்குங்க. 4 அடி ஆழம் தண்ணி இருக்கும். தமிழ்நாட்டுல மிக அதிகமா நீர் நிக்கிற ஒரு வயலா இந்த வயல் தான் இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு நல்லா தெரியும், வேளாண்மை துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு அதை விட சத்தியமா தெரியும். உண்மையாவே உயிரோட நெல் இருக்குங்க. இவ்வளவு தண்ணி நின்னா கூட இந்த நெல் எழுந்திருச்சு விளையுதுங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள்